எல்லாத்துலயும் ஊழல் இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியே ஊழல் இண்டஸ்ட்ரியா இருக்கு. பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் தேட்டரை ஆக்குவை பண்ணிக்கிட்டு சின்ன நடிகர்கள், திறமையான நடிகர்கள், திறமையான தயாரிப்பாளர்கள், சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களுக்கு வாய்ப்பே மறுக்கின்றார்கள் குரல் 30-40 வருஷமா சினிமால இருக்கு. விஜய் அதுக்கு தான் நடவடிக்கை எடுத்தாரா? விஜயகாந்த் போன்றவர்களா அது மாதிரி நிறைய எடுத்தாங்க. நலிந்த கலைஞர்கள், நலிந்த தயாரிப்பாளர்கள், கஷ்டப்படுறவங்க, புதுசா வரக்கூடிய ஆர்கே செல்வமணி, நரசிம்ம பட டைரக்டர், வல்லரசு திரைப்பட எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் படத்தை கொடுத்துருப்பாருங்க. விஜயகாந்த் அவ்வளவு பெரிய நடிகர். ஒரு சின்ன பையனை முதல் அனுபவமே இல்லாத ஒரு இயக்குனரை நம்பி பணம் கொடுத்துருக்காரு. பண்றா புலன் விசாரணை வாரா, சின்ன பையன் பண்ணட்டும், மாநகர காவல் பண்ணட்டும். மாநகர காவல்லாம் அருப்புக்கோட்டையிலிருந்து வந்த ஒரு சாதாரண இயக்குனர் படம் விஜயகாந்த் நம்பி எடுத்து ஹிட் ஆனார். இப்படி எத்தனையோ பேரை சின்ன சின்ன இயக்குநர்களை நம்பி வந்த இயக்குநர்களை, கிராமத்திலிருந்து வந்தவங்களை, டிஎப்டி ஸ்டூடெண்ட்ஸை விஜயகாந்த் வளர்த்து விட்டார். ஆனா நீங்க இப்படி ஏதாவது பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களை வளர்த்து விட விஜயகாந்த் வேணும், ரஜினிகாந்த் வேணும், உங்களை வளர்த்து விடுறதுக்கு எல்லா டைரக்டர்ஸ் வேணும், விக்ரமன் வேணும். ஆனா நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பாவை கூட கண்டுக்க மாட்டீங்க. நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்க. திமுக ஊழல் பண்ணியிருக்கா அப்படின்னு.